ஹாப்பி உமன்ஸ் டே ஆல்ஸ் மை சப்ஸ்கிரைபர்ஸ். சாட்டர்டே அண்ட் சண்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மினி விலாக் தான். நேற்று எனக்கு ஹாலிடே. ஸோ அதனால் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. பசங்களுக்கு ஒர்க்கிங் டே அவங்களுக்கு ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே முருங்கைக்கீரை பறித்து அதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாச்சு. பருப்பு குழம்பு மாதிரி பருப்பு ஒரு குழம்பு மாதிரி, அது பருப்பு கடையெல்லாமும் இல்லாமல் ஒரு பருப்பு தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வடகம் வறுத்துக்கிட்டோம். சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல், சுட சுட சாதம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான பட் ஹெல்த்தியான லன்ச்சு, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கக்கூடிய லன்ச்சு. அதனால தான் பருப்பு சேர்த்துக்கிட்டோம். நான் வந்து சூடாக பசங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் நாங்கள் சூடாக ரைஸ் வச்சுக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது, அதுவும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு 14 டேஸ் கண்டினியூஸாக ஒர்க்கிங் டே. சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளுமே ஒர்க்கிங் டே ஃபங்க்ஷன் இருந்ததுனால. அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டோம். அப்புறம் மதியம் தூங்கிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, சொன்னால் நம்ப மாட்டிங்க, வழக்கம் போல் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு நெய்பர் எப்போ போனாலும் எங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சமைச்சிடாதீங்க, நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப லவ்லி நெய்பர். நிறையா டைம் நானே விலாகில் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸ் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பசங்க எல்லாத்துக்குமே சேர்த்து. ஸோ எனக்கு ரொம்ப இப்போ நான் பரோட்டா எடுத்துக்கிறதில்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்காக 2 பீஸ் பரோட்டா குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன். பட் நான் ஒன்று கொடுத்துட்டேன், ஒன்று தான் சாப்பிட்டேன். அப்புறம் இன்றைக்கி சண்டே மார்னிங் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வழக்கம் போல் மார்னிங் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். வரும்பொழுதே வடையும், எனக்கு கொஞ்சம் அந்த வெங்காய போண்டா, கீரை போண்டா அது பிடிக்கும் ரொம்ப. ஸோ இன்றைக்கி வெங்காயம் கீரை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதனால் நான் போண்டா வாங்கிட்டேன், மற்றவங்கெல்லாம் வடை வாங்கிக்கிட்டாங்க. சூடாக காஃபியை குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து பிரியாணி செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சுருந்தோம். அதான் வீடியோவில் பார்க்குறீங்க. சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.